அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, குருடர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றார்கள். அதுக்கடுத்து நீங்க வாருங்க, அந்த எரிகோ, ஒதுக்கப்பட்ட எரிகோல சகேயு என்று சொல்லுகிற ஒருவன் இருந்தான். அவன் ஆயக்காரனுக்கு தலைவன், வட்டி கொடுக்கிறவன். நிறைய அநியாயம் வட்டி வாங்கி ஜனங்களுடைய சாபத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். சாபத்தை பெற்றுக் கொண்டவன். அவனுக்குள்ளால ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. இந்த சகேயு யாருன்னா, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் மனுஷர்களால் சாபத்தை பெற்றுக் கொண்டவன். ஏழை எளிய ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறவன், ஏழை எளிய ஜனங்களை வஞ்சித்தவன். ஆனால் இந்த சகேயுவுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு ஏக்கம் இருந்தது. இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். அல்லேலூயா. சகேயுவால கூட்டத்துல போய் பார்க்க முடியாது. சகேயுவால கூட்டத்தை நெருங்கி போக முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமானவன். அப்ப சகேயு ஏறி காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வந்தார். எங்கே வந்தார்? எப்படி வந்தார்? எரிகோ வீதி வழியாய் வந்தார். ஒதுக்கப்பட்ட எரிகோ வழியாய் வந்தார். அங்கே 2 அற்புதங்களை செய்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார். சகேயுடைய வீட்டிலே தங்குகிறார். அல்லேலூயா. சபிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்ட உன் குடும்பத்தை தேடி ஆண்டவர் வருகிறார். ஒதுக்கப்பட்ட உன் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கொடுக்க இயேசு வருகிறார். கெட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சகேயுவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, இரட்சிப்பை கொடுத்தார். சகேயுவை போல பணம் பணம் என்று சொல்லி ஓடி சமாதானத்தை இழந்து நீ இங்கே வந்திருக்கிறாயோ, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறாயோ, சாபம் பெற்ற நிலைமையிலே கடந்து வந்திருக்கிறாயோ, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகில் வருவார். அல்லேலூயா. அவர் பெரிய தேவன். ஒதுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக வந்தார்.